நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பூவன்கொட்டாய் கிராமத்தில் வெப்பாலப்பட்டி மாரியம்மன் சிலை பிரதிஷ்டையை முன்னிட்டு சிறப்பு பூஜை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பூவன்கொட்டாய் கிராமத்தில் உள்ள வெப்பாலப்பட்டி மாரியம்மன் கோயில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றதாகும். அம்மன் கோயிலில் பக்தர்களுக்கு போதிய வசதிகள் இல்லாததால் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அம்மனுக்கு புதியதாக கோயில் கட்ட முடிவு செய்து கட்டுமான பணிகளை செய்து வருகின்றனர். தற்போது கோயில் கருவறை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று கோயிலில் இருந்து அம்மன் சிலையை மேலதாளம் முழங்க கும்ப கலசத்துடன் ஊர்வலமாக எடுத்து அருகில் உள்ள கட்டிடத்தில் பிரதிஷ்டை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பல்வேறு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனை கொலுவில் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் கவுண்டர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விரைவில் கோயில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.